ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஈவினிங் டயத்துக்காக நம்ம சேமியாவை வச்சு நம்ம பக்கோடா தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப மொறுமொறுப்பாக எப்படி பக்கோடா செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்குவோம். நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். அதில் உப்பு போட்டு 1 கப்பு சேமியாவை போட்டுக்கலாம். 2 கொதி விட்டால் போதும். சேமியா ரொம்ப வெந்துடக்கூடாது. பாருங்கள், நல்லா இப்போ 2 கொதி விட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம கையை நகத்தால் இப்படி நம்ம உடச்சோம்னா அது 2 ஆகிடும். இதுதான் கரெக்டான பதம். ரொம்ப வேக விட்டால் குழஞ்சி போயிடும். இப்போ இதை நம்ம வடிகட்டிடுவோம். வடிகட்டின கையோடு நம்ம பச்சை தண்ணியை தூக்கி அதில் ஊற்றிடுவோம். நம்ம தண்ணி அதில் ஊற்றினா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். பக்கோடாக்கு இப்போ எல்லாத்தையும் இடித்து தான் சேர்க்க போகிறேன். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா தட்டிக்கங்க. இந்த மாதிரி உரல்கல் இருந்துச்சுன்னா தட்டிக்கங்க. இல்லாட்டி மிக்சியில் கூட நம்ம ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி தான் இப்போ சேர்க்க போகிறேன். நல்லா தட்டிட்டு அதை எடுத்து வச்சுட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்குவோம். அதையும் நல்லா தட்டிக்கங்க. பச்சை மிளகாவையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்குவோம். பூண்டு ஒரு 5 பல். அது தோல் உரிக்காமல் அதையும் அது கூட சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா தட்டியாச்சு. இதையும் இப்போ நம்ம எடுத்துக்குவோம். இப்போ மல்லிக்கீரை ஒரு கொத்து எடுத்துக்குவோம். ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை போட்டுக்கலாம். இப்போ ஜீரகம் ஒரு ஸ்பூனு, பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு, அதையும் அதுக்குள்ளே கலந்துக்குவோம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க. நம்ம இது கொஞ்சம் உரப்பாக இருந்தால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். பெருங்காயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடல மாவு நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். கடலை மாவு 1 கப்பு எடுத்துக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயுது. நான் எண்ணெய் இப்பயே நல்லா காய வச்சிட்டேன். இப்போ அதுலேருந்து ஒரு குழிக்கரண்டி இந்த எண்ணெயை ஊற்றிக்குவோம். நம்ம அப்போ தான் மாவை மிஸ் பண்ண கையோடையே நம்ம அதில் பக்கோடா போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். அதனால் இப்போ கையை வச்சிடாமல் ஒரு ஸ்பூனை போட்டு கலந்துட்டு அப்புறமேட்டு நம்ம கை போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் எந்த பதத்துக்கு குழைக்கிறேனோ அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஆக்கிடாதீங்க. இந்த பக்கோடா மழை நேரத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக பசங்க ஸ்கூல் விட்டு ஸ்நாக்ஸுன்னு கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் மழை நேரத்துக்கு. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இது கூட நம்ம வேக வச்ச நம்ம சேமியாவை இது கூட நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேமியாவையும் போட்டு நம்ம ஒன்றா கலந்துக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றுனதுனால நமக்கு எப்படி பொல பொலன்னு இருக்குது. நல்லா சேமியா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். எண்ணெய் ஏற்கனவே காயுதுன்னு சொன்னேன். நல்லா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி போட வேணாம். சும்மா எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருங்க. அடுப்பை சிம்மிலேயே வைங்க. இது சிம்மிலேயே வச்சு தான் இது வேகணும். அப்போ தான் நல்லா மொறு மொறுப்புண்டு இருக்கும் நமக்கு பக்கோடா. கடையில் வாங்குகிற மாதிரி அதே டேஸ்ட்டெல்லாம் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு சிம்மிலேயே வச்சு நம்ம இந்த பக்கோடா பொரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். இப்போ கரண்டியை போட்டுறாதீங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து கரண்டியை போட்டு எடுத்து விடுங்க. பாருங்கள், திருப்பி விட்டோன்னா நல்லா மொறுமொறுப்பாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எண்ணெயும் குடிக்காது. இதில் மசாலாவும் உதிர்த்தும் போகாது.
இப்போ இது பொரிச்சோன்னா நம்ம இதை எடுத்துக்குவோம். பாருங்கள், நான் இந்த சலசலப்பெலாம் அடங்கின பிறகு தான் நம்ம இந்த பக்கோடாவை எடுக்கணும். சலசலப்பு ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இந்த பாருங்கள், சலசலப்பு ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதுவும் போகட்டும். அப்போ தான் நமக்கு பக்கோடா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். பாருங்கள், சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை அள்ளிக்குவோம். அள்ளிக்கிட்டு அடுத்த பேஜையும் நம்ம பொரிச்சுக்குவோம். இதே மாதிரி அடுப்பை கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு பொரிச்சுக்கலாம். நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அடுத்தடுத்த பேஜியை நான் பொரித்து எல்லாத்தையும் அள்ளிட்டேன். இப்போ கருவேப்பிலை கொத்து ஒரு 2 போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை கொத்தை உருவிலாம் போடல. அப்புறம் அதையும் ஒன்று ஒன்றா நம்ம அள்ளிக்கிட்டு இருக்கணும். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சுட சுட டீயோடு சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.